வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஜிகே டாபிக்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ஜிகே கொஷின்ஸ் பிவிக்யூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எதுக்கு நம்ம ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும், எதுக்கு அடுத்து அந்த ஹை ப்ரையாரிட்டிக்கு அப்புறம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும், ஸோ எதில் லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இதை நம்ம இந்த மாதிரி படிக்கணும். ஒரு லூசன் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400லேருந்து 450 பேஜஸ், அரௌண்ட் 500 பேஜஸ் இருக்குன்னு வைங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 பக்கம் படிச்சிங்கன்னா உங்களால் 50 நாளில் தான் இந்த இதை ஃபுல்லாக முடிக்க முடியும். பட் இதிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளுக்கு மார்க்ஸாக மாறும். நம்ம படிக்கிற கண்டென்ட் நம்மளுக்கு ஃபைனலி மார்க்ஸாக சேஞ்ச் ஆகணும். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அந்த மார்க்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நம்ம படிக்கிற டாபிக் எக்ஸாமில் ரெலவெண்ட்டாக இருக்கா, எக்ஸாமில் கேட்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கா, இந்த ஹை ப்ரையாரிட்டி அப்படின்றத நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜிகே டாபிக்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் கீழே எல்லா டாபிக்ஸும் வரிசையாக கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்பையும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் போட்டு வரிசையாக நீங்கள் இந்த டாபிக்ஸை முடிக்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஹை ப்ரையாரிட்டி, மீடியம், லீஸ்ட் இப்படி நம்ம 3 கேட்டகரியாக படிச்சிருக்கோம். இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு எடுத்துக்கோம். இதில் ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 100 கொஷின்ஸை நம்ம 100 கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய இந்த ஹை ஈல்டு டாபிக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசம்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி மகதா, மௌரியன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். 100 கொஷின்ஸ் மகதாலேருந்து வந்திருக்குன்னா அது ஹை ஈல்டு டாபிக்ஸ். அடுத்து ஒரு 60 கொஷின் மற்ற டாபிக்ஸ், ஸ்டோனேஜ், வேதிக்லேருந்து வந்திருக்குன்னா அதெல்லாம் மீடியம் ஈல்டு டாபிக்ஸ். பேலன்ஸ் இருக்க 40 லீஸ்ட் ஈல்டு டாபிக்ஸ். ஸோ இது 2025 to 26 நடந்த எக்ஸாம் ட்ரெண்டை பேஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ். இது மாறலாம், கம்ப்ளீட்டாக மாறலாம். இப்போ லீஸ்ட்டில் இருக்க டாபிக்ஸ் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் ஹை ப்ரையாரிட்டியாக மாறலாம். இதே இப்படி நம்ம அப்புறம் பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு இந்த பிவைக்யூஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாபிக் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ புத்திசம்ன்றது ஒரு 4 பக்க டாபிக். அதுலேருந்து இவங்க ஒரு 50 கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரே விஷயத்தை தான் திருப்பி வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம மெயினாக ப்ரீவியஸ் இயர் படிக்கிறதே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு குவிஸ் சேனல் இருக்குது, அந்த சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குவிஸ் சேனலில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டேன். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு இந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப்பிக்கை போட்டு நான் வளவலான்னு இழுக்காமல் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிடுறேன். இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மகஜனபதாஸ், மௌரியாஸ், புத்திசம், ப்ரீ ஹிஸ்டாரிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு. இது ஹை ஈல்டு டாபிக்ஸ். அப்புறம் மீடியம் ஈல்டு டாபிக்ஸ் குப்தா, வேதிக், சவுத் இந்தியாவோட இந்த சோலா, சேரா இதெல்லாம். லீஸ்ட்டில் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா மிஸ்லேனியஸ் சில கொஷின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இல்லாட்டி இதில் வேறு இந்த டாபிக்ஸ்லேருந்தே நமக்கு தேவையான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்து மெடிவலில் டெல்லி சுல்தானேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். முகல். இப்போ இதில் ஒரு ஆர்டர் இருக்கா, இது 1, இது 2, இது 3 அப்படின்னா இந்த மகஜனபதாஸ், மௌரியா, போஸ்ட் மௌரியாவிலேருந்து அதிகப்படியான கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் முகல்லேருந்து அதிகப்படியான கேள்வி, அதுக்கடுத்த அதிகப்படியான கேள்வி டெல்லி சுல்தானேட், அதுக்கப்புறம் தான் ரீஜனல் கிங்டம் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரேங்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப அதாவது கதையை படிச்சுட்டே வாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக படிக்கிறப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ நீங்கள் ஒரு லூசன் புக்கோ இல்லை பர்மாரோட ஒரு ஃபேட்மேன் புக்கோ வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதை புக்காக வச்சுருக்கீங்க இல்லை பிடிஎஃபாக வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறப்ப அதை ஒரு உங்களுக்கு எப்படி வேணுமோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டெல்லி சுல்தானேட்டில் லோடியோட இயர், இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே அவங்களோட கிங்டம் இருந்துச்சு, அவங்க ஆண்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னா அதை ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திருப்பி உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம், அப்போ கண்டிப்பாக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம டக்குன்னு இப்போ எக்ஸாமுக்கே பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா புக்கை திருப்பினா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே டக்குன்னு பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ இது மெடிவல், இது மாடர்னுக்கு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸு, பிரிட்டிஷ் அதிகப்படியான கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தபடியான டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சொல்லி போர் அடிக்க உங்களுக்கு அவசியம் இல்லை, பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் லாஸ் அண்ட் ஆக்ட்ஸ்,
இந்த நியூ கிரிமினல் லா கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான லாஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இது மட்டுமே 100+ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு, சாலியன் ஃபீச்சர்ஸு இதெல்லாம் வந்து மஸ்ட்டு படிக்க வேண்டிய டாபிக்ஸு. ஸோ ப்ரெசென்ட்டில் இருந்தால் ரொம்ப கம்மியான கொஷின்லாம் கேட்டிருக்குன்றது கொஞ்சம் ஆச்சரியம் தான். பட் ட்விஸ்டடான கொஷின்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். அடுத்த எக்கனாமி வந்து எப்போயுமே 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸு, பட்ஜெட் அண்ட் டாக்ஸேஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்வாயன்மெண்ட் வந்து என்சிஆர்டிலேருந்து பேசிக்ஸ் ஆஃப் என்சிஆர்டி என்விரான்மெண்ட் வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இனிஷியேட்டிவ்ஸும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேட்டர் அண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து மஸ்ட் ஒரு 2-3 தடவையாச்சும் அட்லீஸ்ட் படிச்சிருங்க. முடிஞ்சால் என்சிஆர்டி எடுத்து கூட இதில் படிச்சிருங்க. ஸோ இங்கே வந்து பயாலஜியில் செல்லு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. செல்லுலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் டிசீஸு, நியூட்ரிஷியஸ்லாம். ஸோ இந்த டாப்பிக்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து முக்கியமாக ஸ்ட்ராட்டஜிக்கேல வந்து அதிகப்படியான கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டாகவும் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸு இப்படியும் இருக்கலாம். அதனால் நம்ம ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து அப்படியே கையோட படிச்சுங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்புறம் டான்ஸு, இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதிகமாக கேட்டிருக்காங்க. இது கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த ரெட்டில் இருக்கிறதும் க்ரீனில் இருக்கிறதும் மஸ்ட்டு படிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. அப்போனா வந்து நம்ம ஒரு 30 நாள் 45 நாள் தான் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக்ஸ் நம்ம வந்து திருப்பி படிச்சுட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.